Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view 5 questions பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன important questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which article of the constitution deals with the deputy speaker of the Lok Sabha அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் சபா துணை சபாநாயகர் பற்றி அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 93 தான் நமக்கு ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேரை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல். சரிங்களா? ஸோ எதற்காக இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்துருச்சு. திரு ஓம் பிர்லா அவர்கள் வந்து இருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கருக்கான பதவி அப்படிங்கிறது இன்னமும் காலியாக தான் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா போன லோக்சபா, அதாவது 2019 இருந்து 2024 வரைக்கும் ஒரு லோக்சபா இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம 17வது லோக்சபா அப்படின்னு சொல்றோம். இந்த 17வது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த பதவி, ஓகேங்களா, டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பதவி வந்து காலியாகவே தான் இருந்துச்சு. அப்ப ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர் பதவி அப்படிங்கிறது காலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த 17வது லோக்சபா இருக்கு. ஓகேங்களா? இப்போ 18வது லோக்சபா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல டெபுட்டி ஸ்பீக்கர் பதவியை வந்து எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. ஸோ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரியா? அடுத்தது, the world was affected by the blackouts of computers using which software அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மென்பொருள் பயன்பாட்டில் உள்ள கணினிகளின் முடக்கத்தால் உலகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் தான் அந்த சாஃப்ட்வேர். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான், விண்டோஸ் தான் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ விண்டோஸ்ல ஒரு கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பண்றப்போ, அந்த நிறுவனம் சார்ந்த ஒரு அப்டேட் பண்றப்போ வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ விண்டோஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம் நம்ம. சரியா? அடுத்தது, who is the chief economic advisor of India? இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த நாகேஸ்வரன். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இவர் தலைமையில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்பயுமே நமக்கு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நாள், ஆக்சுவலி இன்னைக்கு பட்ஜெட் போடுறாங்க. ஸோ நேத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இவர் தலைமையில தயாரிக்கப்பட்ட இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவைகளையும் வந்து சமர்ப்பிப்பாங்க. சரியா? ஸோ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா போன வருஷம் இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு, அடுத்து நம்ம எக்கனாமியில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி growth இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதன் வகையில பாக்குறப்ப இந்தியாவோட எக்கனாமி 6.5% இருந்து ஒரு 7% growth பதிவு பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, who is the president of Asian Olympic Council? அதாவது ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரந்தீர் சிங் அப்படிங்கிற இந்தியரை தான் முதல் முறையா ஒரு இந்தியர் ஏசியன் ஒலிம்பிக் கவுன்சிலோட தலைவரா வர்றது இப்பதான் நடந்திருக்கு. ஓகேவா? சோ இவர் பார்த்தோம்னா முன்னாடி ஷூட்டரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த ஷூட்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா ஒலிம்பிக்ஸ்ல, அதுல ஷூட்டரா இருந்திருப்பாரு ரந்தீர் சிங் அப்படிங்கிறவர். அவர் தான் இப்ப ஏசியன் ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு வந்திருக்காரு. சரியா? பிரசிடென்டா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீம் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுய சான்றிதழ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுசிங். ஓகேவா? அதாவது நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா 2500 இருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி அப்படின்னு சொல்றாங்களா, இதற்குள்ள ஒரு வீடு கட்டுறப்போ நமக்கு நார்மலாவே வீடு கட்டணும் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதற்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? www.online PPA அப்படிங்கிற ஒரு வெப்சைட் .tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தர் 2500 இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு வீடு, ஓகேங்களா, அது வந்து அந்த வீடோட ஹைட் பார்த்தோம்னா 7 மீட்டர்ஸ் தான் இருக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ 7 மீட்டருக்குள்ள 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா அவர் நிறைய அப்ரூவல்ஸை வாங்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பா, இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்லைன்ல இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணாலே போதும், அவங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளே இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதான் சுய சான்றிதழ், நமக்கு தேவையான சர்டிபிகேட்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சுய சான்றிதழ் அப்படிங்கிற திட்டம் இந்த வீடு கட்டுறது ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு விஷயம். நேத்து நம்ம முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சரியா? அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்கிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.